அரசியல் கட்சிகளுக்கு பாடம் புகட்டி விவசாயிகளின் உரிமையை மீட்க கோரிக்கை அரசியலை முன்னெடுப்போம் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்க மாநாட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு அடுத்த விஜயமங்கலத்தில் விவசாயிகள் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு நடைபெற்றது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பிரம்மாண்ட அளவில் நடைபெற்ற மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இருந்து 50,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். டெல்லி விவசாயிகள் போராட்டக் குழுவின் முக்கிய தலைவரான ராகேஷ் திகாய்த், பாரதிய கிசான் யூனியன் தேசிய ஒருங்கிணைப்பாளர் யூத்வீர் சிங், கேரளா விவசாய சங்க தலைவர் ஜான் உள்ளிட்ட பல விவசாய சங்க தலைவர்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, அரசு ஊழியர்களிடம் இருக்கும் ஒற்றுமை விவசாயிகளிடம் இல்லாததே கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் போவதற்கு காரணம் என்று கூறினார். ஆளுகிறவர்கள் நமது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அவர்களின் குடுமி நம்மிடம் இருக்க வேண்டும் என்று கூறிய ஈசன் முருகசாமி, அரசியல்வாதிகளால் பிரித்து வைக்கப்பட்டிருக்கும் விவசாயிகள் ஒன்றிணைந்து கோரிக்கை அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். நம்ம கோரிக்கை நிறைவேற்றணும்னா அவங்க குடிமி நம்ம கையில் இருக்கணும். ஊர்தோறும் இனி செல்ல போறோம். விவசாயிகளுக்கான வாக்கு வங்கியை உருவாக்க போறோம். 100 தொகுதிகளை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு தொகுதியிலும் 25,000 30,000 விவசாயிகளை ஒருங்கிணைத்து அரசியல் ஜாதி மதம் கட்சிகளை கடந்து எங்கள் கோரிக்கை நிறைவேற்றினால்தான் எங்கள் ஓட்டு உங்களுக்கு சொல்லி அறிவிக்க போறோம். இதுதான் நம்ம அரசியல். இதை செய்யலாமா வேண்டாமா? இதைத்தான் அரசு ஊழியர்கள் செய்கிறார்கள். அரசு ஊழியர்களுக்கு ஜாதி இல்லையா, கட்சி இல்லையா, மதம் இல்லையா? அரசு ஊழியர்கள் ஒரு போராட்டத்தை அறிவிச்சா 9 லட்சம் குடும்பங்கள் ரோட்ல போய் நிற்கிறாங்களே. சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நம்ம எல்லாம் பிரித்து வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒற்றுமையா இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ தொகுதிக்கு 1 லட்சம் இருக்கிற விவசாயிகளை ஒன்று திரட்டி எங்கள் கோரிக்கை நிறைவேற்றினால்தான் எங்கள் ஓட்டு உங்களுக்கு, எங்கள் நிலத்தை பறிக்கிறவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்லி அறிவிக்கலாமா வேண்டாமா? முன்னதாக பேசிய கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லுசாமி, கலப்படத்தை காரணம் காட்டி கள் இறக்க தடை விதித்த அரசின் கையாளாகாத தனம் எப்படி கொள்கை முடிவாகும் என்று கேள்வி எழுப்பினார். 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை பறித்துக் கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல. அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? இதை 8 கோடி மக்களுக்கு கேட்க வேண்டாமா? ஒரு அரசாங்கத்தினுடைய கைலாகத்தனம் எப்படி கொள்கை முடிவாகும்? இதை தமிழ்நாடு அரசு பார்த்து நீதிமன்றம் கேட்டிருந்தா ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். ஆக நீதிமன்றத்திற்கும் கள் தடை பற்றிய புரிதல் இல்லை. மாநாட்டு நிறைவில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈசன் முருகசாமி, விவசாயிகளின் கடன் தள்ளுபடி, ஏக்கருக்கு 30,000 ரூபாய் உற்பத்தி மானியம், இனாம் சட்டம் அமல், கள் தடை நீக்கம் உள்ளிட்ட 60 தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றி உள்ளதாக தெரிவித்தார். இந்த மாநாட்டிலே தமிழ்நாட்டிலே விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய தேசிய வங்கிகளிலே, கூட்டுறவு வங்கிகளிலே அனைத்து வகையிலும் பெற்றக்கூடிய கடன்களை மத்திய மாநில அரசுகள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆண்டுதோறும் ஏக்கருக்கு ரூபாய் 30,000 உற்பத்தி மானியமாக வழங்க வேண்டும் எனவும், மத்திய அரசு உரமானியத்தை உரமாக வழங்குவதற்கு பதிலாக எங்களுக்கு ஆண்டுதோறும் ஏக்கருக்கு 50,000 ரூபாயை உரமானியமாக வழங்க வேண்டும், எங்களது வங்கி கணக்கில் வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தும் 150 வருஷத்துக்கு மேல பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது, அனுபவம் இருக்குது. ஆனாலும் நில உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இனாமொழிப்பு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்தி கல்லுக்கான தடையை நீக்க கோரி, வனவளங்கள் பிரச்சனை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி என 60க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம்.